இந்த ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல் ராதா கோவிந்த் கர் அப்படின்னு ஒருத்தர். ஆ, அவர் ஃபாரின்ல போய் ஓகே. மெடிசின் படிச்சுட்டு வந்தவர். இதனுடைய பழமையை தெரிஞ்சா உங்களுக்கும் எனக்கும் கண்ணீர் வந்துடும். அவர் அங்க ஓ, போய் படிச்சுட்டு வந்தவர் ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லிட்டு, நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க மாட்டேன், இந்த ஏழைகளுக்கு தான் நான் செய்வேன்னு சொல்லி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தன்னுடைய சொத்து அத்தனை வித்தாரு. அதுக்கப்புறமும் ஓகே. பணம் வரல. அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். பெரிய பெரிய குடும்பங்கள்ல கல்யாணத்துக்கு இவருக்கு இன்விடேஷன் வரும்ல, அந்த கல்யாணத்து வாசல்ல நின்னு பிச்சை எடுத்தார். நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டணும், இப்ப ஏழைகளுக்காக கட்டணும். ராதா கோவிந்த்கர். ஆமா, ராதாகோவிந்த் பிச்சை எடுத்தாங்க. நிஜமாவே ரியலாவே பிச்சை எடுத்தார். அவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் இவ்வளவு நல்ல காரியத்துக்கு இந்த மாதிரி பிச்சைக்காரன வந்து நிக்கிறாருன்னு வாரி வாரி கொடுத்தாங்க. 2 வெள்ளைக்கார கவர்னர்லாம் வந்து பணம் கொடுத்தாங்க. அவங்கவுங்க பேர்ல அந்த ஹாஸ்பிட்டல் 2-3 தடவை பேர் மாறுச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு பின்னாடி பிதான் சந்தர் ராய் ராதா கோவிந்தகர் வந்து மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி ராதா கோவிந்தகர் பேர்ல தான் இருக்கும், அவரோட தகுதியானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பேர் வந்தது. எங்க இருந்த பெங்காலை எங்க கொண்டு போயிட்டாங்க? வெரி அன்பார்ச்சுனேட்.